வெல்கம் டு ஃபன் டேப்லெட். இப்போ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, ஸோ நம்ம சேனலுக்காக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்க போகிறோம். எங்கேன்னு தானே கேட்குறீங்க? இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம். ஸோ லேப்டாப் வாங்க இவ்வளோ தூரம் போகணுமான்னு எங்களுக்கும் தோணுச்சு. ஸோ நம்ம கேமராமேனும் இவரும் சென்னைக்கே போனது இல்லையா இது வரைக்கும். ஸோ அதனால் இதை சாக்காக வச்சு சென்னைக்கு போகிறோம். அதான் நம்மளோட பிளானு. அதனால் நாங்கள் சென்னைக்கு போய் லேப்டாப் வாங்க போகிறோம். அந்த லேப்டாப்பையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். அங்கே சென்னையில் போய் எங்கள் பார்வையில் என்ன தெரிய போதோ அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரலான் இருக்கோம். ஏன்னா ஒரு கண்ணு தெரியாது அதனால். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:05 11 மணிக்கு ட்ரெயின். ஸோ அடித்து பிடிச்சி வந்து எப்பவும் போல் டிக்கெட் எடுத்து இப்போ வந்து நிற்கிறோம். கேமராமேன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஸோ மோசல் எடுத்து போயிருக்கு. கேமராமேனை காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி கீழே இருந்து மேலே போ. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சார் கொஞ்சம் நிப்பட்டுங்க சார். டிரைவர் அண்ணே, முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? சென்னைக்கு. எங்க நாம போறோம்? சென்னைக்கு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒன்றுக்கு வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் ஏறும்போது இந்த மைக்கோட மேக்னெட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்ல வேலை மைக்கு தொலைக்கலை. ஒரு பொருள் வாங்கலாம்னு நினச்சி போனோம், ஆனால் ஒரு பொருளை தொலைச்சிட்டோம். இது எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இவர் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் போங்க. ஏன்னா சென்னைக்கு வந்ததில் மௌமால வரேனாரா அப்படியே ஒரே நிமிஷம் கேமரா கூட. அவர் வந்த நேரத்தை பாருங்க. போதும் கால் வைக்கிறப்ப இடம் இல்லை. நான் ஏதோ வாரணமாயிரம் படத்துல வர மாதிரி, ஆனா சூரியரை போட்டுற படத்துல வர மாதிரி இடம் இல்லாம உட்காந்துருக்கோம். நான் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, சரி ட்ரெயின்ல வந்தோம்னா எப்படியும் மேலேயாவது இடம் கிடைக்கும், சரி கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தேன். என்னோட வளர்ச்சி எப்படின்னா, சொல்லு தைரியமான சொல்லு. சொல்றையா, இது வரைக்கும் நம்ம புக் பண்ணியே போகல. உண்மை. ஆமா, அன்று சொல்லலாம் டிக்கெட் வாங்கி அவசர அவசரமா வந்து போறோம். புக் பண்ணி போகணும். அந்த என்ன வேற என்னென்ன இருக்கு ட்ரெயின்ல, என்னென்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ், 3A கோச், அப்புறம் ஏசி கிளாஸ் என்னென்ன இருக்கு, என்ன இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறதா வேற. எப்ப பாரு இந்த பாத்ரூம் பக்கத்துல இதெல்லாம் எவனாலுமே ஆன்லைன்ல புக் பண்ண முடியாத டிக்கெட் தெரியுமா? அந்த வாசனை. இது கம்ஃபர்ட். என்ன எழவி அது? அந்த வாசனை எல்லாருக்கும் கிடைக்குமா? வயிற்றுச்சலா இருக்கியா? இதுல வீடியோ எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஸ்மெல் பண்ண முடியாது. காமச்சாந்த செருப்பாடு. அதுல வர்ற தூக்கம் இருக்கே ஒண்ணு இல்ல, அப்படியே கேமரா திருப்பி காட்டுங்க. அப்படியே போங்க. பார்த்தீர்களா? மீண்டும் சந்திக்கும் வரை பாத்ரூம்ல இருப்போம். காலைல இந்த பத்ரா ட்ரெயினுக்கு போறேன் இல்ல, பேசஞ்சரா, அது என்ன ட்ரெயின்? ஆமா தெரியும். வந்துட்டு ஜிபே லோக்கல் ட்ரெயின். லோக்கல் ட்ரெயினுக்கு மட்டும் தான் ஜிபே. மற்ற எல்லாத்துக்குமே காசு தான். அப்ப 100 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும் தான் காசு கட்டி போனோம். ஆமா, அன்னைக்கு அப்படி தாண்டுங்கண்ணே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு எந்த ஊரு? அண்ணனுக்கு எந்த ஊரு? வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. என்ன குழந்துருவாரு போல. ஆக்சுவலா இது காலைல போற பிளான் தானே? ஆமா, காலையில போறதா எங்களோட. யாருக்காக அந்த பிளான் மாறி தெரியுமா? இவருக்கா, ரூபனுக்காக, ஒரே ஒருத்தருக்காக. ஏன்னா இவர் சென்னையே பார்த்தது இல்லை. ஆக்சுவலா ஒண்ணுமே தெரியாது, இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே போனால் என்ன பண்றேன்னு எனக்கு தக்கல்ல போய் டிக்கெட் எடுத்துருக்கான். டக்கல்லையா? ஏ பரமா படிடா. இது டக்கல்ல இல்ல. டக்கல் என்றால் புக் பண்ணிருக்க டிக்கெட் இருக்குல்ல, ரிசர்வேஷன் டிக்கெட் இருக்குல்ல, என்ன எடுத்தது என்ன? இது அன்ரிசர்வ். அன்ரிசர்வ் எடுத்துருக்கமா பாத்தியா? அதுவே தெரியல.